நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம் ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம் சார். கடகராசிக்கு ஏற்கனவே சனி பெயர்ச்சி சூப்பர்னு சொல்லிட்டேன். நிறைய ஃபோன் கால்ஸ், இந்த சனி பெயர்ச்சி பரிகார யாகம் பண்ணோம், உலகம் முழுவதிலிருந்து நிறைய பேர் ஆன்லைனில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது நம்ம பதிவு போட்டிருந்தோம், சனி பெயர்ச்சி கடகத்துக்கு சூப்பராக இருக்குது, கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசின்னு போட்டிருந்தோம். அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுன்னு சொன்னோம். பாருங்கள், அடுத்து ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது, ஒரு ஜாக்பாக்ட் அடிக்குது. கடகராசிக்கு அடுத்து ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது. என்ன அதிர்ஷ்டங்க? குரு பகவான் வக்ர நிவர்த்தி. எப்படிங்க சாமி, அடுத்து நல்லது நடக்குமா? கண்டிப்பாக. எப்படி கஷ்டம் வரும்போது மேலே கஷ்டம் வந்து சேருதில்ல, அதே போல தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாளே. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எதுவாக இருந்தாலும் கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள், ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க, ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் இருக்காங்க, அல்லது ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மாதம், ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, மாதம் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க, கனிம வளங்கள், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட்ஸ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், வரவேண்டிய பணங்காசுகள், பில் பாஸ் ஆகாமல் இருக்கிறது, இல்லைனா பில்லுலாம் ஒழுங்காக பாஸ் ஆகிடுது, ஜாப்லாம் நல்லபடியாக இருக்குது, ஆனாலும் பணம் கஷ்டம், எதிரிகளுடைய தொந்தரவுகள், புரியுதுங்களா? எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, இல்லை 4 பேர் கலகம் பண்ணுறது, 4 பேரை டிஸ்டர்ப் பண்ணுறது. நான் மாட்டும் சும்மா இருக்கேன் சாமி, எவனோ ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடுறான், யாரோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்றான். நம்ம ஈக்குவல் சாதாரண விஷயம், எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஒருத்தர் நல்லா இருந்தால், ஒருத்தர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சால் 10 பேர் கண்ணுக்கு அது பொறுக்காது. அவனை எப்படியாவது தரம் பிடிச்சி கீழே இழுத்து போட்டாக்கா எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது போட்டி பொறாமை.
அப்போ இந்த மாதிரி போட்டி பொறாமைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களே. அப்போ இதோ இந்த குரு வக்ர நிவர்த்தி சார் இன்னும் கூட உங்களுக்கு 10% சாமி சொல்கிறார். கடகராசியா, டேய் நீ கவலைப்படாதடா மா, நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்குமா உனக்கு, இன்னும் 10% இந்த எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, சூப்பராக உனக்கு, ஏன் அழற, எதுக்குமா கண்ணீர் சிந்துற, ஏம்மா மனசு கஷ்டப்படுது உனக்கு, ஏன் கலங்கி நிற்கிற, எது தடையாக இருக்குது சொல்லு, நிவர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சாமி தெய்வம் உங்களுக்கு துணை நிற்குது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும், இப்போ நேற்று கூட இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஒரு முக்கியமான ஃபோன் கால், அரசியல் ரீதியாக ஒரு கால் பண்ணுறாங்கன்னா, சாமி நான் சீட்டு வாங்குகிறோம், இந்த வாட்டி எனக்கு தான் கொடுக்குறாங்க, நம்ம பண்ணலாமா, அவங்க குறிப்பிட்ட ஒரு கட்சியிலேருந்து பண்ணுறாங்க, இஸ்லாமிய சமூகத்திலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. அப்போ இங்கே மதம் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறாங்க, கிரகம்தான் ஜெயிக்கும், கால நேரம்தான் வெற்றியை தீர்மானிக்கும், மனிதர்கள் அல்ல, மக்கள் அல்ல, நமக்கு நேரம் நல்லா தான் நாம் ஜெயிப்போம். அப்போது அதை போல் இது மதம் ஒரு பிரச்சனையே இல்லை இங்கே. அப்போ கடகராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இனிமேல் கடகராசிக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். இனி எல்லாம் சுகமே. சினிமா துறையை சார்ந்தவர்கள் இப்போ கூட போன வாரத்தில் கூட சினிமா துறையை சார்ந்த ஒரு பெரிய ப்ராப்ளம், சினிமா துறையை சார்ந்தவங்க ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஃபேமிலி ப்ராப்ளம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள், இப்போ கோர்ட்டுக்கு கேஸுக்கு போயிருக்காங்க. இப்போது அவங்க ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டாங்க. நேரில் டைரக்ட் கன்சல்ட்டிங் கேட்டாங்க. நான் தான் சொன்னதெல்லாம் வேணாமா, நம்ம ஃபோன் கன்சல்ட்டிங் எடுத்துப்போம், அப்புறம் சுச்சுவேஷன் மாறட்டோமா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தான் சாமி எப்படியா வாராகிட்ட சொல்லி ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்பிக்கையாக வராங்க. அப்போ கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், தொழில் கஷ்டமாக இருக்கலாம், வேலை கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், மெயினாக ஹெல்த் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், திருஷ்டிகளாக இருக்கலாம், அல்லது பிளாக் மேஜிக், ஆங்கிலத்தில் கௌரவமாக சொல்லணும்னா பிளாக் மேஜிக், இல்லைன்னா செய்வினை கோளாறு. அப்போ இந்த மாதிரி எந்த ட்ரபுளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இது போக உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே, ஆனால் நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க சாமி, ஸோ எனக்கு இதுதான் சப்ஜெக்டு, எனக்கு இது கிளியர் ஆகணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். ஸோ இன்னும் கூட உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு பரிகாரங்கள் இருக்குது, அதை பார்த்து செய்வீர்கள், ஆனால் வெற்றி நமதே. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.